மேஷம், மேஷ ராசிக்காரர்களே, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வரப்போகுது. நிச்சயமாக வேலை மாறப்போகுது. இடம் மாறி நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க. அந்த ஒரு நாள் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். ஆனா அந்த நாளில் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையே முழுவதுமாக மாற்றிவிடும். அந்த நாள் எப்போது வரும் தெரியுமா? அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் வரும். அதாவது இந்த காலத்துல நீங்களே சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி நடக்காது, கொஞ்சம் வேற மாதிரி நடக்கும். சுபாவங்கள் மாறும். அதற்கு காரணம் யாருன்னா ராகுதான். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்குது. அதாவது நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த காலை நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அழைப்பு வந்ததும் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. அப்படியே படபடத்து போயிடுவீங்க. அந்த நிலைமையில தான் நீங்க நிதானமாக முடிவை எடுக்கணும். அதாவது நடக்கக்கூடிய பராபர ஆண்டில் சனீஸ்வரனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை அழைப்பு வரும். அந்த ஆஃபரை நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படியே தான் போகும், நாம இந்த வேலையவே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி நிலையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். மிகப்பெரிய அளவுல நீங்க இடம் மாறி வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதாவது யாரோ ஒருத்தரை முன்ன பின் தெரியாத ஒரு நபரை நீங்க சந்திக்க நேரிடும். அந்த சந்திப்பு உங்களை குடிசையை விட்டு கோபுரத்திற்கு அழைத்து செல்லும், ஏன் இழுத்து செல்லும்னே சொல்லலாம். மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவுல சனியுடைய ஆசீர்வாதங்களும் குருவுடைய அனுகிரகங்களையும் நீங்க பெற போறீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அடைந்தே தீர்வீர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. இனி யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் நீங்க இருக்க மாட்டீங்க. விதி இருக்கவும் விடாது. நீங்க சுதந்திரமாக முடிவை எடுப்பீங்க. இத்தனை நாளா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க இல்லையா? அந்த தொழிலை ஆரம்பிக்க கூடிய நேரம் நெருங்கி வந்தாச்சு. உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது சரி இதை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள சப்தமே இல்லாம ஆழமாக ஒரு குரல் கேட்கும். இது சாதாரணம் இல்ல, இதற்காக தான் நீ இத்தனை நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிகுறி தோன்றும். அந்த அறிகுறி தான் உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை தீர்மானிக்கும். அதனால உங்களுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதை கேட்டு நீங்க இந்த காலகட்டத்துல நடக்கணும். காரணம் என்னன்னா, உங்களை நோக்கி வரக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்துவதற்கு பல கெட்டதுகள் உங்களை சுற்றியே இருக்குது. அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 நல்லது நடக்குதுன்னா அந்த 4 நல்லதை 7 கெட்டது தடுக்குமா. அதனால நீங்க எதிர்மறையான எண்ணங்களை நினைப்பதை நிறுத்துங்க. நான் வாழ்க்கையில முன்னேறிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சால் மட்டுமே சகல சௌபாக்கியங்களையும் மேஷம் பெற முடியும். ஏன்னா காலமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கணும். பெரிய முடிவை எடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய மனசு 2 பக்கம் போகும். இத நாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். இல்ல வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு குரல் கேட்கும். அதாவது இந்த இடத்துலதான் நீங்க முக்கியமாக யோசிக்கணும். என்னன்னா, வாழ்க்கை இப்போ உங்களை ஒரு பாதைக்கு தள்ளுது. அந்த பாதையில நீங்க நடக்கணுமா வேணாமான்ற முடிவை நீங்க தானே எடுக்கணும்.
ஏன்னா மேஷத்துல இருக்கக்கூடிய 60% அன்பர்களுக்கு நிறைய வாழ்க்கையில அடி வாங்கினதுனால முக்கியமான திடகார்த்தமான முடிவுகளை எடுக்க கொஞ்சம் பயம். நாம ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்போமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. அனைத்து அசுப கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதையெல்லாம் விட அந்த முருகனின் அருள் உங்களுடன் எப்பொழுதுமே இருக்குது. அதாவது அசுப கிரகம் என்றால் கெடுதல்களை மட்டும்தான் தரும். அப்பேற்பட்ட ராகுவும் கேதுவும் ஏன் சனியே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்க இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் தடைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் தடை இல்லாம நடக்க போகுது. நீங்க தடைகளை தாண்டி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கியமாக இடம் மாறி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டே தீரும். ஆனா இந்த 60 நாட்களில் ஒரு மறைமுகமான சக்தி உங்களுக்குள் உருவாகும். நீங்க சில விஷயங்கள் பொறுமையா தான் நடக்குது, தாமதமா நடக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சனி அந்த இடத்துல தான் விஷ பரீட்சைய வைக்குது. உங்களுடைய பொறுமையை சோதிக்குது. நீங்க வெற்றியை அடைய காத்திருக்கிறீங்களா இல்ல அவசரப்படுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சனி உற்று நோக்கும். சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பம் வரலாம். எது சரி எது தவறு அப்படின்னு ஆழ் மனதுல என்ன தோன்றுதோ அந்த விஷயத்தை தான் நீங்க கையில எடுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையுமே யாருக்காகவும் அந்த விஷயத்த கையில எடுக்காதீங்க. அது காலாகாலத்துக்கும் உங்களுக்கு நன்மைகளை தராது. அந்த நேரத்துல வேணா நன்மையை தரா மாதிரி உங்களுக்கு தோணலாம். பின்னடைவில் அந்த விஷயங்களால் உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்களும் இல்லாமல் போகக்கூடும். அதனால அவசரப்பட்டு பிறருக்காக முடிவை எடுக்காதீங்க, உங்களுக்காக முடிவை எடுங்க. மிகப்பெரிய அளவுல மேஷம் குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. அரசு தேர்வுகளை நீங்க எதிர்நோக்கி சென்றுகிட்டு இருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அந்த தேர்வில் வெற்றியை அடைய முடியும். நீங்க தைரியமாக உங்களுக்காக முடிவை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வேகமாக மாறும். அதாவது புதிய வருமானத்தை பெறக்கூடிய காலம்தான் இது. உங்களை ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவுல உயர்ந்து நிற்கக்கூடிய நேரம்தான் இது. மேஷம் 12 ராசிகளிலேயே அதிகமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி, அதே அளவிற்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய ராசினே சொல்லலாம். இந்த ஏப்ரல் மே மாதத்துல மிகப்பெரிய அளவுல வாழ்க்கை உங்களுக்கு பாதையை பிரித்து காட்டும். எந்த வழியில நீங்க போகணும் போகக்கூடாதுன்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த முடிவையே எடுத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் என்ன கஷ்டங்களையும் என்ன சூழ்நிலைகளையும் அனுபவிச்சீங்களோ அதே விஷயங்கள் தான் மறுபடியும் சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்கும். மனம் சொல்லக்கூடிய வழியில் நீங்க புதிய பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய லட்சியத்தை நோக்கி அதிவேகமாக நகர முடியும். சனி குழப்பத்தை தான் தரும். நீங்க அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்க. அதே சனி வாய்ப்புகளையும் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப ஆழமா இறங்கி யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க உண்மைகளும் பொய்யாக உங்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும். மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் அதை உபயோகப்படுத்தியிருப்பேனே, நான் வாழ்க்கையில முன்னேறி இருப்பேனே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. மிகப்பெரிய அளவுல காலமே உங்களுக்கு வழியை அமைத்து தரக்கூடிய நேரம்தான் இது. நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். எந்த ஒரு தருணத்திலையுமே வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தள்ளி போடாதீங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே உங்கள் மனதிற்குள்ளேயே தான் இருக்குது. அது என்னன்னா, நீங்க சிந்திக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள். நேர்மறையாக நினையுங்கள். நான் வெற்றி பெறுவேன் என்று நினைத்தால் நிச்சயமாக வெற்றியை மேஷம் அடைந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.